ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிவிட்டு சொல்லுகிற, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருடம் கூட்டுவேன், நான் ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு 38:7 கர்த்தர் சொல்லுகிறார். வாசியுங்கள் அந்த வசனத்தை. ஏசாயா 38:7. ஏசாயா 38:7. இதோ ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகை இறங்கின சாயை 10 பாகை பின்னிட்டு 10 பாகை பின்னிட்டு நம்ம அப்புறம் பண்ணலாம், திருப்புவேன் என்றார். தான் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு அடுத்த வார்த்தை, இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று. ஏன்னா இங்கே ஆண்டவருக்கு தெரியும், இவனுக்கு இப்ப வார்த்தையை மட்டும் கொடுத்தா போதாது, எதையும் காட்டணும். ஏன் அடையாளம் காட்டணும்? ஆமென். ஏன் தெரியுமா? ஏன்னா அதே வாய்தான் கொஞ்சம் முன்னாடி சொல்லுச்சு, அதே வாய்தான் கொஞ்சம் முன்னாடி சொல்லுச்சு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். இப்ப அதே வாய் சொல்லுது 15 வருஷம். புரிய மாட்டேங்குது ஆண்டவர். நேத்து என்கிட்ட ஒண்ணு சொல்றீங்க, இன்னைக்கு என்கிட்ட. ஹல்லேலூயா. நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், இதுவே உனக்கு அடையாளம் சொல்லல, அங்க அடையாளம் சொல்லல. ஆனா எசேக்கியா அது அந்த சிச்சுவேஷன் வரைக்கும் எசேக்கியாவுக்கு அடையாளம் தேவையில்லை. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எசேக்கியாவுக்கு என்ன தேவை தெரியுமா? வார்த்தை மட்டும் போதாது, அவனுக்கு ஒரு அடையாளமும் தேவை. சில வார்த்தைகள்லாம் நம்ம ரொம்ப நம்புறோம், விசுவாசிக்கிறோம். ஆனா சில வார்த்தைகளை நம்பணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா இப்படி நம்ப ஆண்டவரே கேட்கறதுக்கும் பயமா இருக்கு. அதனாலதான் பின்னும் கர்த்தராக ஆசை நோக்கி ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையில இனி ஒரு வார்த்தை பேசி என்று அல்ல, அவர் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்த 11ஆம் மாதத்துல கர்த்தரே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க போகிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி 2 ராஜாக்கள்ல படிக்கும் போது இங்க ஏசாயால படிக்கிறோம், இந்த பாகையை பின்னிட்டு திரும்ப பண்ணும். ஏன் பாகையை பின்னிட்டு திரும்ப பண்ணுவேன்னு சொல்றாருன்னா, 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 10வது வசனத்துல 9வது வசனத்துல ஏசாயா கேட்கிறார், கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக அப்படி சொல்லிட்டு எசேக்கியாட்ட கேட்கிறார், சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமா, 10 பாகை பின்னிட்டு போக வேண்டுமா, பின்னிட்டு திரும்ப வேண்டும். அதாவது காலம் முன்னாடி போகணுமா, காலம் எது ஈஸி? முன்னாடி காலம் எங்க போகும்? காலம் எங்க போகாது? பின்னாடி வராது. அனுப்பி ஆப்ஷன் வைக்கிறார். சில அடையாளங்களை கர்த்தரை காட்டும் போது நம்ம கிட்ட கேட்பார். ஏன்னா சில அடையாளங்கள் கர்த்தர் காண்பிக்கும் போது நமக்கு விளங்காதுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அழுது கண்ணெல்லாம் மங்கி இருக்கு. அதனால் நீயே சொல்லு. ஆமே, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நம்பலையா என்ன செய்யணும்? அப்படி கேட்கல, நம்பினாத. ஆனா இதை இப்ப நம்ப முடிய மாட்டேங்குது. நமக்கு இதே வேலை உண்டு. ஃபுல் நெகட்டிவ் வார்த்தைகளை நம்புவோம். ஆமே, மீண்டும் கொரோனா போச்சு, உடனே போய் மாஸ்க் வாங்கி எல்லாத்தையும் நம்புவோம் இல்ல. ஆனா கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆண்டவரே, வாலாட்டாவது இருந்துட்டு போயிடுறேன் ஆண்டவரே. அதாவது துர்ச்செய்தியை, அந்த வேவு பார்க்க போனவங்கள துர்ச்செய்தியை பரவுனாங்கள, இதை எல்லாரும் நம்பினாங்க. ஒருத்தன் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தையே ரிப்பீட் பண்ணி சொல்றான், நாம் அதை எளிதில் சுதந்திரிப்போம். ஐயோ,
அவனை கல்லெறிகிறாங்க.